வணக்கம் நண்பர்களே, பேப்பரில் இதே மாதிரி பூ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் இது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சைஸில் ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க, பேப்பர் ஷீட்டு. இது எப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுங்க. ரெண்டா ஹோல்ட் பண்ணி இதை கட் பண்ணிக்கோங்க. ரெண்டா கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஆஃப் இங்கே எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த ஷீட்டில் இந்த ஷேப்பில் மடிங்க. இடத்தை நல்லா பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஹோல்ட் பண்ணுங்க. இந்த ப்ளீஸ் இந்த ப்ளீஸ் இதே மாதிரி மடிச்சுக்கோங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நீங்கள் மடிக்கிற இடத்த நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இதே மாதிரி மடங்கும். இந்த சைடு இந்த ரெண்டு சைடும் கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த சைடு மடிச்சு எடுத்துங்க. இந்த ஆஃப் இதே மாதிரி செஞ்சாச்சு. அடுத்த ஆஃப் பேப்பர்லையும் நம்ம இதே மாதிரியே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்த ஆஃப் பேப்பரையும் இதே மாதிரி சேமா செஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த சென்டர்ல பேஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இதுலயும் சென்டர்ல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ரெண்டு சைட்லையும் பேஸ்ட் பண்ணி காயறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் பொறுமையாக பேஸ்ட் பண்ணுங்க. நல்லா ஒட்டிக்கிச்சு. இது அடுத்து பாருங்க, இப்படி தான் இருக்கும். அடுத்து பேப்பரில் ரெண்டு சர்க்கிளாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம சென்டரில் பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த செட் பேஸ்ட் பண்ணுங்க. அப்புறம்
க்ரீன் கலரில் இந்த சைஸில் ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ டூத் பிக் இருக்கு இல்லையா, அதை இது வச்சு ரோல் பண்ணுங்க. இது எடுத்துங்க. இது நீங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு இந்த ஷேப்பில் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு 2 மடிங்க. அதையும் இப்படி மடிச்சுட்டு லீஃப் ரெடி. பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஃப்ளவர் சென்டரில் இப்போ வச்சு பேஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான். நம்மளோட ஃப்ளவர் ரெடி. இதை நீங்களே ஈஸியாக செய்யலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நீங்களே உங்கள் கையால் செஞ்சு இதை கிஃப்ட் பண்ணிங்கனாக்கா அது ஸ்பெஷலான கிஃப்டாக இருக்கும்.